வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்குறது டி எடிட் ஃபுட் சேனல். இன்னைக்கு குட்டீஸ்க்கு பிடிச்ச டேஸ்டான வெஜிடபிள் மக்ரோனி பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ நான் செய்கிற மெத்தடில் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இதே மாதிரி தான் அடிக்கடி செய்வீங்க. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 250 கிராம் பாஸ்தா சேர்த்திக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் வேகட்டும். பாஸ்தா 70% குக் ஆனா போதுங்க. பாஸ்தா வெந்துடுச்சுங்க. இந்த தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் ஒருக்கா அலசி பாஸ்தாவை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். நல்லா வணக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வணக்கணுங்க. மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை புதினா சேர்த்திக்கிறேன். மல்லித்தலை புதினா கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. நல்லா வணக்கிக்கலாம். ஒரு கேரட் 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். மசாலாவோட நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன்.
காய் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கேரட் பீன்ஸ் பாதி வெந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு குடமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இன்னும் 5 நிமிஷத்தில் எல்லா காயும் வெந்துருங்க. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வேக வச்ச பாஸ்தா சேர்த்திக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாஸ்தா எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்துருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.